நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஊறுகாய் வெரைட்டி. இது ரொம்ப ஈஸி. நாங்கள் லாஸ்ட் மந்த்து உத்தரகாண்ட் சார்தாம் யாத்திரை போயிருந்தோம். குப்த காஷின்னு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணோம். நாங்கள் அங்கே ஒரு ஊறுகாய் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நான் முதல்ல பார்க்கும்போது அது எப்படி இருக்குமோன்னு நினச்சிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் அங்கே டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். எங்கேயாவது போகிறதா இருந்தால் நான் போனபோது எல்லா டைமையும் நான் இந்த ஊறுகாய் எடுத்து போட்டுன்னு சாப்பிடுவேன். அவ்வளோ நல்லா இருந்தது. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அந்த ஊறுகாய் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது க்ரீன் சில்லி பிக்கிள். இது உத்தராகாண்ட் ஸ்டைலில் நான் பண்ண போகிறேன். அவங்க எப்படி பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இந்த பச்சை மிளகா க்ரீன் சில்லி பிக்கிளுக்கு முக்கியமாக நம்ம தேவையான பொருள் பச்சை மிளகா. இன்றைக்கி நாங்கள் பச்சை மிளகா எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தார். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. 100 கிராம்ஸாக வாங்கிட்டு வந்தார். சரி, அது எல்லாம் பாதிக்கு மேலே நான் நல்லா அளவிட்டு தொடச்சிட்டு இதை மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இந்த சைஸ் தான் இருந்தது ஊறுகாய். ஸோ அதே மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், வினிகர், நல்லெண்ணெய். இது ஆவக்காய் மாதிரி எல்லாமே பச்சையாக தான் கலந்து சேர்க்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போது இந்த ஊறுகாயை நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். நம்ம இப்போ இந்த ஊறுகாயை மிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த பச்சை மிளகாய் கட் பண்ணதை இதில் போட்டுடுறேன். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, கடுகு பொடி. முதல்ல இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம ஆவக்காய் பண்ணுற மெத்தடு தான். ஆவக்காய்க்கு மிளகா பொடி போடுவோம். அது பச்சை மிளகாவே காரத்துக்கு இருக்கிறதுனால இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு புளிப்புக்கு வினிகர் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அதை போட்டுடுறேன். முதல்ல கொஞ்சம் போட்டு கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் போட்டுடுறேன். இப்போது நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் விடுறேன் நான். இது நல்லா ஊறி நல்லா சேர்ந்து வரும். வேணும்னா அப்புறமா பார்த்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டாச்சு. பார்க்கும்போதே இது ரொம்ப நல்லாயிருக்கு, சாப்பிடணும் போல் இருக்குது. இதை ஜென்ரலாக இந்த சவுத் இந்தியா தாண்டி எங்கே போனாலும், ஆந்திரா தாண்டி போனால் அவங்களுக்கு ஸ்டேபிள் ஃபுட்டு சப்பாத்தி, பரோட்டா, புல்கா, நான் அது மாதிரி தான் சாப்பிடுவாங்க. எல்லாத்துக்குமே அவங்களுக்கு கட்டாயமாக ஒரு ஊறுகாய் வச்சுட்டு கூட தயிர் வச்சுன்னு சாப்பிடுவாங்க. நம்ம கூட இங்கே நம்மளுக்கு தயிர் சாதம், பருப்பு சாதம் அது மாதிரி கூட நம்ம இதை தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ இதை எப்படியே வச்சுட்டு ஒரு 5 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இந்த பச்சை மிளகாய் ஊறுகாய் நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊறிடுத்து. இது சுட சுட உப்புமாவோடு இதை சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த விழுது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த முட்டை, அது ரொம்ப நல்லாயிருக்கு. புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட இருக்கும். உத்தராகாண்ட் ஸ்டைல் பச்சை மிளகாய் ஊறுகாய் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் இந்த ஊறுகாய் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். காரம் பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் கட்டாயமாக உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சாரதா சமையலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. நான் வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.